இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா தேனியில் இருக்கிற மேகமலைக்கு தான் போகிறோம். இந்த மேகமலைக்கு நம்ம 2 வழியாக போகலாம். தேனியிலிருந்து வீரவண்டிக்கும், வீரவண்டியிலிருந்து சின்னமனூர் போய் அங்கேருந்து மேகமலைக்கும் போகலாம். இன்னொரு வழி காணாங்குளத்துலேருந்து கண்டமனூர் போய் அங்கேருந்து மேகமலைக்கும் போகலாம். மேகமலை அடிவாரம் வந்துட்டோம்னா மேகமலை ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் செக் போஸ்ட்டும் அங்கே இருக்குது. அது பக்கத்துலேயே தென் பழனி முருகன் டெம்பிளும் அமைஞ்சிருக்கு. இந்த செக் போஸ்ட்டில் நம்மளோட வெஹிக்கிள் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணணும். கூடவே நம்ம எத்தனை பேர் வந்திருக்கோன்றதையும் ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த செக் போஸ்ட்டில் பிளாஸ்டிக்ஸை தடை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இங்கேருந்து நம்ம பிளாஸ்டிக்ஸை எதையும் கொண்டு போக முடியாது. இந்த மேகமலை செக் போஸ்ட்டில் டைம் ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்குது. மார்னிங் 6 மணியில் ஓப்பன் பண்ணி ஈவினிங் 5:30 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நம்ம மேலே போய் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தோம்னா முன்னாடியே ரூம் புக் பண்ணணும். அதுவும் கவர்மெண்ட் ஸ்டே மட்டும்தான் அங்கே இருக்குது. செக் போஸ்ட்டில் நம்ம ரூம் புக்கிங் டீட்டெயில்ஸை கொடுத்துருப்போம். அப்போ தான் நம்ம மேலே ஸ்டே பண்ண விடுவாங்க. மற்றபடி ரூம் புக்கிங் இல்லாத பொழுது மேலே ஸ்டே பண்ணுறதுக்கு அலௌடு இல்லை. மேலே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் கீழே 5:30 மணிக்கெலாம் வந்துடணும். வந்ததுக்கப்புறம் நம்ம வெஹிக்கிளை ரெஜிஸ்டர் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை சொல்லிவிட்டு நம்ம போயிடலாம். இந்த மேகமலை கடல் மட்டத்திலிருந்து 1500 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது. இங்கே தேயிலை தான் அதிகமாக விவசாயம் பண்ணுறாங்க. மேகமலையில் இருக்கிற கண்கவரும் வண்ணம் இருக்கிறதுனால இங்கே எங்கே பார்த்தாலும் மரம், செடி, கொடி இருக்கும். மேகமலையில் சுற்றி பார்க்குற 1 டே போதுமானதாக இருக்கும். மேகமலையில் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா மேகமலை வியூ பாயிண்ட், மணலாறு, மகாராஜா மெட்டு. மேகமலையில் கடைகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டியும் ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. அதுவும் ஹைவே டவுன் பஞ்சாயத்தில் அமைஞ்சிருக்க ஆஃபீஸில் தான் பெய்ட் டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது. அதை விட்டுட்டோம்னா வேறு எங்கேயும் டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லை. மேலே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் கீழே 5:30 மணிக்கெலாம் வந்துடணும். வந்ததுக்கப்புறம் நம்ம வெஹிக்கிளை ரெஜிஸ்டர் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை சொல்லிவிட்டு நம்ம போயிடலாம்.